நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி கிட்டத்தட்ட 71% தண்ணீரால மூழ்கி கிடக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்பேற்பட்ட இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய கடல்னா அது பசிபிக் பெருங்கடல் தான். 165 மில்லியன் கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற இந்த பசிபிக் பெருங்கடலோட நீமோ பாயிண்ட்ங்கிற நடுப்பகுதிக்கு மனிதர்கள் யாருமே போக முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இந்த நீமோ பாயிண்ட் நிலத்துல இருந்து கிட்டத்தட்ட 2688 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. அதாவது பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு எவ்வளவு தூரமோ அதை விட இந்த நீமோ பாயிண்டுடைய தூரம் நிலத்துல இருந்து அதிகமாவே இருக்கும். இந்த காரணத்தினாலவே மனிதர்கள் பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ண முடிஞ்சாலும் நிலத்தில இருந்து இந்த நீமோ பாயிண்ட்க்கு டிராவல் பண்ணவே முடியாது. சோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நீமோ பாயிண்ட் நிலத்தில இருந்து 2688 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுனாலவே அங்க போறதுக்கான வசதியோ இல்ல கப்பலோ நம்ம கிட்ட கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த நீமோ பாயிண்ட்க்கு போற வழியில உங்களுடைய ஃபியூல் காலியானாலோ இல்லனா உங்களுடைய ஷிப்புக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலோ உங்களால ரெஸ்கியூ டீம் வராம திரும்ப வரவே முடியாது. ஒருவேளை உங்களால ரெஸ்கியூ டீமே கான்டாக்ட் பண்ண முடியலனா கடலுக்கு நடுவுலயே சாப்பாடு இல்லாம கடவுள் கிட்ட போக வேண்டியதுதான். அது எதனாலன்னு பார்த்தோம்னா, நீங்க கடலுக்குள்ள போக போக கடலுடைய ஆழமும் அழுத்தமும் அதிகமாகிட்டே இருக்கும். சோ இதனாலவே உங்களுடைய ஷிப் மூவ் ஆகுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் அண்ட் ஃபியூவலுமே சீக்கிரமா காலி ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்ல ஏதாவது சேட்டலைட்டோட லைஃப் ஸ்பேன் ஓவர் ஆயிட்டுனா இந்த நீமோ பாயிண்டோட ஆழம் ரொம்பவே அதிகமா இருக்கிற காரணத்தினாலவே அந்த சேட்டலைட்டை ஸ்பேஸ்ல இருந்து மூவ் பண்ணி டைரக்டா இந்த நீமோ பாயிண்ட்ல டிராப் பண்ணிடுவாங்க. இதனாலவே இந்த நீமோ பாயிண்ட்க்கு சேட்டலைட் கிரேவியார்டுங்கிற இன்னொரு பேருமே இருக்கு. அண்ட் நீங்க வீடியோல எல்லாம் பாக்குற மாதிரி இந்த நீமோ பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ண எந்த ஒரு அடையாளமோ பூயுமோ நீமோ பாயிண்ட்ல கிடையாது. ஏன்னா நீமோ பாயிண்ட்க்கு இதுவரை எந்த ஒரு ஹியூமன்ஸுமே போனது கிடையாது அண்ட் போகவுமே முடியாது. அப்புறம் எப்படி இந்த நீமோ பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வழி காம்பஸ் மட்டும் தான் இருக்கு. நீங்க உங்க காம்பஸ்ல இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய டைரக்ஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க நீமோ பாயிண்ட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மத்தபடி இந்த நீமோ பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ண எந்த ஒரு வழியுமே கிடையாது. அண்ட் முக்கியமா வேற ஒன்னு என்னதுன்னா, இந்த நீமோ பாயிண்ட்க்கு போக கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸுமோ எந்த ஒரு கோர்ட் ஆர்டருமோ கிடையாது. யாரு வேணாலும் இந்த நீமோ பாயிண்ட்க்கு எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லாம போலாம். ஆனா ஃபுல் பொறுப்பு உங்களோட தான் இருக்கணும். ஒருவேளை நீங்க உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியில இந்த நீமோ பாயிண்ட்க்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா மாசங்கள் என்ன வருஷங்களே கூட ஆகலாம். நீங்க போற வழியில நைட் டைம்ல வெயில்ஸோட சவுண்டும் பெரிய பெரிய மீன்களோட சவுண்டும் கேட்டு ரொம்பவே பயப்படுவீங்க. அண்ட் அது உங்களுக்கு ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும். ஒருவேளை நீங்க பெரிய ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இந்த நீமோ பாயிண்ட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேர்ல்டுலயே முதல்ல நீமோ பாயிண்ட் ரீச் பண்ண முதல் ஹியூமன் நீங்களா தான் இருப்பீங்க. அண்ட் உங்களுடைய பேரு வேர்ல்ட் ரெக்கார்ட்லயுமே இருக்கும். ஃபைனலா இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்திருப்பீங்க நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த நீமோ பாயிண்ட்க்கு போக சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா போவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப்.